ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் பேக்கர்ஸ் யூடியூப் சேனல். எல்ஐசி ஏஏஓ அப்ளை பண்ணலாமா வேணாமான்ற டவுட் உங்களுக்குள்ள நிறைய பேருக்கு இருக்கும். இன்னும் 4 நாள் தான் இருக்குது ஆஸ்பிரண்ட்ஸ் அப்ளை பண்ணிவிடுங்க. இந்த எக்ஸாம் கண்டிப்பாக நல்ல எஃபர்ட் ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணால் கிளியர் பண்ண முடியும். லாஸ்ட் இயர் கட் ஆஃப் அதிகமாக இருந்துச்சு, காம்படிஷன் அதிகமாக இருந்துச்சுன்னு ஃபீல் பண்ணாதீங்க. லாஸ்ட் டைம் வந்த ரெக்ரூட்மெண்ட்டில் 100+ வேகன்சிஸ் தான், 100 to 120 ரேஞ்சில் தான் இருந்தது. இந்த டைம் ஜென்ரலிஸ்ட்டுக்கு மட்டுமே நமக்கு 350 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் தனியாக ஸ்பெஷலிஸ்ட் வேகன்சிஸ் எல்லாம் இருக்குது. காம்படிஷன் ஸ்ப்ளிட் ஆகும், ஜென்ரலிஸ்ட்டுக்கு தனியாக, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருக்கு தனியாக. அதனால் இந்த டைம் நம்ம எக்ஸாமை கிராக் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப 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 அதிகம். இதோடைய சேலரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கனவுல கூட நினைக்க முடியாத ஒரு ஃப்ரெஷருக்கான சேலரி. பேசிக் பேவே 88,600 ப்ளஸ் ரேஞ்சு. நம்ம இருக்கக்கூடிய இடத்துக்கு தகுந்த மாதிரி அப்ராக்சிமேட்டாக பர் மந்த் 1.25 லேக்ஸ் பர் மந்த். ஓகேங்களா? இன் கிளாஸ் ஏ சிட்டியில் கிடைக்கும் அப்படின்றாங்க. 1.25 லட்ச ரூபாய் ஒரு ஃப்ரெஷருக்கு யார் கொடுப்பாங்க? எல்ஐசி கொடுப்பாங்க. ஓகேங்களா? இந்த எக்ஸாமை கிராக் பண்ணால் நம்ம கண்டிப்பாக இந்த எக்ஸாமை கிராக் பண்ண முடியும் ஆஸ்பிரண்ட்ஸ். நீங்கள் ரொம்ப லாங் டர்முக்கு யோசிக்க வேண்டாம். குட்டி குட்டி டார்கெட்டை வைங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஃபோக்கஸ் ப்ரிலிம்ஸில் இருக்கணும். சரிங்களா? ப்ரிலிம்ஸில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, மெயின்ஸில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாம் பேட்டர்ன். இதில் முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இதில் நெகட்டிவ் மார்க் இல்லை ஆஸ்பிரண்ட்ஸ். நெகட்டிவ் மார்க் இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம எல்லாத்தையும் அட்டன் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இந்த 20 மினிட்ஸ், ஒவ்வொரு செக்ஷன்லேயும் 20 மினிட்ஸ் இருக்குல்ல, அதில் 19 மினிட்ஸ் வர, இல்லை 19 மினிட்ஸ் 20 செகண்ட் வர நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த 40 செகண்ட் இருக்கு இல்லையா, அதில் வேணால் டக்குன்னு ஏதோ ஆப்ஷன் பி பி பி, ஆப்ஷன் ஏ அந்த மாதிரி குத்தி விடுறதுனால 1 or 2 மார்க் நமக்கு போனஸாக வரும். அந்த 40 செகண்டில் நம்மளால் ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ண முடியாது. அந்த டைமில் ஆனால் 4 கொஸ்டினுக்கு ஆன்சர் மார்க் அண்ட் ரிவ்யூ கொடுக்க முடியும். 30 கொஸ்டின் அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒரு 28 கொஸ்டினாச்சும் அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஒரு 3 கொஸ்டின் 4 கொஸ்டின் குத்தி விட்டுட்டு வாங்க லாஸ்ட் 40 செகண்டில். இதுதான் பெட்டரான அப்ரோச்சு இந்த நெகட்டிவ் மார்க்கை டேக்கிள் பண்ண. ஓகேங்களா? எல்லாத்தையுமே குத்தி வரணும்னு அவசியம் இருக்கக்கூடாது. கடைசி கொஸ்டின் சால்வ் பண்ண உங்களுக்கு டைம் இருக்குது, அவைலபிளாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிற வர நீங்கள் அக்யூரேசியாக போடணும். கடைசியாக இருக்கக்கூடிய டைமில் நம்மளால் சால்வ் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த டைமில் 2-3 கொஸ்டின் குத்திட்டு வாங்க. ஓகே, இது வந்து என்ன லெவலில் ஜாப் அப்படின்னா பிஓ. இப்போ பேங்க்கில் பிஓ எப்படியோ அந்த மாதிரி இன்சூரன்ஸ் செக்டரில் ஏஓன்னு சொல்லுவாங்க, எல்ஐசியில் ஏஏஓன்னு சொல்கிறாங்க. அப்போ கஷ்டமாக இருக்குல்ல சார், நம்ம ஐபிபிஎஸ் எஸ்பிஐ பிஓ பார்த்தோம், ஐபிபிஎஸ் பிஓ பார்த்தோம், ஆப்டிடியூட்லாம் நிறையா போட முடியல. இங்கே செக்ஷனல் கட்டாப்பே மினிமமாக 18 வச்சுருக்காங்களே, பாஸ் பண்ண முடியுமா அப்படின்ற டவுட் இருக்கும். ஆஸ்பிரண்ட்ஸ் செக்ஷனல் கட்டாப்பே 18 வச்சுருக்காங்க அப்படின்னா எக்ஸாம் லெவல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் அதை வந்து உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி தெளிவாக உங்களுக்கு போன வருஷம் எப்படி கேட்டிருந்தாங்க, எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். எக்ஸாம் ஜாப் டெசிக்னேஷன் தான் ஈக்குவலான போஸ்ட்டு. லெவல் வந்து எப்போவுமே இன்சூரன்ஸ் எக்ஸாமில் ஈஸியாக கேட்பாங்க. அப்ரோச் பண்ணுற மாதிரி தான் கேட்பாங்க. இந்த 20 கொஸ்டினில் உங்களால் 25 கொஸ்டினுக்கு மேலே மினிமம் அட்டன் பண்ண முடியும். நீங்கள் டீசெண்டாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இதில் இங்கிலீஷில் இப்போ கட் ஆஃப் 70க்கு தான் போடுவாங்க. டோட்டல் 100 மார்க்கு. இந்த இங்கிலீஷை கட் ஆஃபுக்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஆனால் நீங்கள் இங்கிலீஷில் மினிமம் 10 மார்க் எடுக்கணும். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி இருந்தால் 9 மார்க் எடுக்கணும். ப்ரிலிம்ஸில் 10 மார்க் எடுத்தால் தான் உங்களை ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் கிளியர்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ஓவராலில் 75 எடுத்தால் கூட சாரி, ஓவராலில் 70க்கு 68 எடுத்தால் கூட பரவாயில்ல. நீங்கள் இங்கிலீஷில் மினிமம் 10 மார்க் எடுத்திருந்தால் தான் உங்களால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். 55 ப்ளஸ் 54லேருந்து 55 50 ரேஞ்ச், 54 to 56 இந்த ரேஞ்சு தான் கட் ஆஃப் இருக்கும். 54 55 56 ரேஞ்சில் தான் எல்ஐசி ஏஏஓக்கான கட் ஆஃப் இருக்கும். ஆனால் எக்ஸாம் லெவல் டிஃபிகல்ட்டி லெவல் பொறுத்தும், நார்மலைசேஷன் மெத்தட் பொறுத்தும் +or 3 மைனஸ் ஆகலாம். இந்த ரேஞ்சில் தான் இது கட் ஆஃப் இருக்கும். இந்த 2 செக்ஷனும் சேர்ந்து நம்ம அவ்வளோ டார்கெட் பண்ண வேண்டியிருக்கும். அதை நம்ம அடுத்து பார்ப்போம். ஓகேங்களா? அடுத்து இந்த எக்ஸாமில் மெயின்ஸுன்னு இருக்குது. மெயின்ஸ்லேயும் நோ நெகட்டிவ் மார்க்.
அதே மாதிரி தான் பிரிலிம்ஸ்ல எப்படி சொன்னனோ, அதே மாதிரி ஒரு மெயின்ஸ்ல 30 கொஸ்டினுக்கு 90 மார்க்னா, ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க். ஓகேங்களா? அப்போ நெகட்டிவும் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தப்பானா அதிகமான மார்க் மைனஸ் பண்ணுவாங்க. அப்படிங்கிறது நம்ம இங்க கன்சிடர் பண்ண தேவையில்ல. ஏன்? இங்க நெகட்டிவ் மார்க் இல்ல. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இருக்கக்கூடிய இந்த 40 நிமிஷம் ஆப்டிட்யூடும், ரீசனிங்லயும் நான் சொல்றேன். 40 நிமிஷத்துல 30 கொஸ்டின்ல அட்லீஸ்ட் ஒரு 25 டூ 26 எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வேகமா பாசிபிள் அதாவது கம்ப்ளீட் பண்ண பார்க்கணும். ஓகேங்களா? 40 நிமிஷத்துல. அதுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு 2லேருந்து 3 கொஸ்டின நீங்க குத்தி விடலாம். தப்பில்ல. ஆனா, குத்தி விட்டுட்டு 30 அட்டெம்ப்ட் வந்துட்டு நான் 30 அட்டெம்ப்ட் பண்ணிட்டேன். நான் பாஸ் பண்ணிருவேன்னா, பாஸ் பண்ண மாட்டீங்க. அக்யூரஸியா முடிஞ்ச வர ட்ரை பண்ணுங்க. எகைன் சொன்ன மாரி தான். ஆப்டிட்யூடும் அதே மாரி தான். இப்போதைக்கு நான் பிரிலிம்ஸ்ல எப்படி நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். பிரிலிம்ஸ் எக்ஸாம் முடிஞ்ச உடனே மெயின்ஸுக்கான ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிடலாம். 2த்துக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. இது ஆர்ஆர்பி கிளர்க், ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ற ஒரு ரேப்போலே ப்ரிப்பேர் பண்ணாலே போதும் இது. அ சொல்லப்போனா எஸ்பிஐ கிளர்க்குக்கு நம்ம படிப்போம். ஐபிபிஎஸ் கிளர்க்குக்கும் படிப்போம். ஐபிபிஎஸ் அண்ட் எஸ்பிஐ கிளர்க்குக்கு படிப்போம் இல்லையா? அந்த எஸ்பிஐ கிளர்க்கு ஐபிபிஎஸ் கிளர்க்குக்கு ஈக்குவல் இல்லைனா அதை விட கம்மியான லெவலில் தான் இந்த எக்ஸாம் இருக்கும். மெயின்ஸுக்கு சொல்கிறேன். அந்த மெயின்ஸை விட இந்த மெயின்ஸ் ஈக்குவல் அதை விட கம்மியாக இருக்கும். இந்த இன்சூரன்ஸ் அவேர்னஸ், ஜென்ரல் நாலேஜ் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஜென்ரல் நாலேஜ்னா கரண்ட் அஃபேர்ஸ். இன்சூரன்ஸ் அவேர்னஸ்க்கு ஒரு கேப்சூல் இருக்குது. அதை படிங்க. சிஎஃப் இன்ஸ்டாவில் கோர்ஸ் இருக்குது தமிழில். அதை வாங்கி கூட படிங்க. இல்லைனா ஸ்டடி ஐக்யூவில் உங்களுக்கு மெட்டீரியல் இருக்குது ஹஸ்பண்ட். ஸ்டடி ஐக்யூவில் ஒரு இன்சூரன்ஸ் அவேர்னஸ் மெட்டீரியல் இருக்குது. அதெல்லாம் படித்தா நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. இல்லைனா கேரண்டியாக பாஸ் பண்ண முடியாது. அதுலேருந்து ஒரு ஐடியா என்ன அப்படிங்கிறது இன்சூரன்ஸ்னால் என்னென்னு உங்களால் கெயின் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் போய் என்ன பண்ணணும், கேப்சூல் எடுத்து தெளிவாக படிக்கணும். ஆலிவ் போர்டு, அடா அண்டு ஐசி 38 அப்படின்னு ஒரு கேப்சூல் இருக்குது. ஓகேங்களா? நான் அதை ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. அது நான் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. அது பேர் கூட கரெக்டாக சொல்கிறேன் ஞாபகம் இல்லை. இன்சூரன்ஸ் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்குன்னே ஒரு மெட்டீரியல் இருக்குது. அதை நீங்கள் படிங்க. இன்சூரன்ஸுக்கு எல்ஐசியில் ப்ரொமோஷனுக்காக அதை தான் படிக்க சொல்லுவாங்க. ஆனால் அது 300 பக்கம் 600 பக்கம் 2 மெட்டீரியல் இருக்கும். அது அதிகமாக இருக்கும் பேஜ். ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால கம்ப்ளீட் பண்ண முடியுமா தெரியாது. நீங்கள் ஜஸ்ட்டு அந்த எங்கேயாச்சும் வீடியோஸ் பாருங்கள். வீடியோஸ் பார்க்கல எனக்கு படிக்கிறேன் அப்படின்னா படிங்க. கேப்சூலில் படிங்க. தெளிவாக படிங்க. அதுவே போதும். ஓகேங்களா? நான் லேட்டராக இது பெஸ்ட்டு சோர்ஸ் எப்படி இதை யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். டிஸ்கிரிப்டிவ் இருக்குது. வழக்கம் போல் டிஸ்கிரிப்டிவ்க்கு குவாலிஃபையிங் நேச்சர் 10 மார்க் எடுத்தால் போதும் 25க்கு. அதை பற்றியும் நம்ம அப்புறம் பார்ப்போம். ஓகேங்களா? இப்போதைக்கு நம்ம பிரிலிம்ஸ் எக்ஸாம் லாஸ்ட் இயர் எப்படி கேட்டுருந்தாங்கன்னு பார்க்கலாங்களா? ஸோ போன வருஷம் கேட்ட கொஸ்டின்ஸை பார்த்தோம் அப்படின்னா, எப்பயுமே பிஓ பிரிலிம்ஸில் இருக்கக்கூடிய பேட்டர்னில் ஆனால் அதை விட ஈஸியான ஒரு பேப்பராக தான் நம்ம எல்ஐசியில் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். எல்ஐசின்னு இல்லை, எல்லா இன்சூரன்ஸ் ஏஓ, ஏஏஓ எக்ஸாமில் இப்படி தான் இருக்கும். என்ன கேட்டிருக்காங்க? எப்பயுமே நம்ம என்ன சொல்லுவோம்? அப்ராக்சிமேஷன், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், நம்பர் சீரியஸ், அப்படி இல்லைன்னா ராங் நம்பர். இந்த டாப்பிக்லேருந்து 10 கொஸ்டின் மினிமம் கவர் பண்ணணும். அதாவது 2 5 கொஸ்டின்ட்டு. ஸோ பாருங்கள், அப்ராக்சிமேஷன் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், இங்கே மிஸ்ஸிங் நம்பர் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இன்னொரு காம்பாவில் அப்ராக்சிமேஷனும் மிஸ்ஸிங் நம்பரும் வரும். இந்த 3 காம்போ தான் மாறி 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 வரும். சில சமயங்களில் நம்பர் சீரியஸுக்கு பதிலாக ராங் நம்பரும் கேட்பாங்க. அப்போது அந்த டைமில் மட்டும் நம்ம ராங் நம்பரை லாஸ்ட்டில் அட்டன் பண்ணணும். ஓகேங்களா? மற்றபடி இதை தான் நம்ம ஃபஸ்ட்டாக சூஸ் பண்ணணும். அதுக்காக அப்ராக்சிமேஷன் தான் ஃபஸ்ட் அட்டன் பண்ணணும், குவாட்ராட்டிக் தான் ஃபஸ்ட் அட்டன் பண்ணணும் இல்லை. இது 2த்துல எது ஃபஸ்ட்டு உங்கள் கண்ணில் படுதோ பட்டு பட்டு பட்டுன்னு அடிச்சுட்டு போயிட்டே இருங்க. ஒரு உதாரணத்துக்கு 13வது கொஸ்டின் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா 12வது கொஸ்டின் 11வது கொஸ்டின் செக் பண்ணுங்கள். ப்ரிப்பேர் பண்ணும்போதும் இந்த டாப்பிக்கு நல்லா ஸ்பீடாக போடுற மாதிரி ப்ரிப்பரேஷனை வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு டிஐயில் 6 கொஸ்டினும் கேட்கலாம், 5 கொஸ்டினும் கேட்கலாம். ஆனால் ஒரு சில டிஐ கியூமுலேட்டிவ் டிஐ மாதிரி இருந்தாலும் அப்ரோச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் டைம் கன்சியூமிங் ஆகும். அந்த டைமில் நம்ம ஸ்மார்ட்டாக என்ன பண்ணணும்? இது எல்லா ஷிஃப்ட்டுக்கும் நடக்காது. ஏதான ஒரு ஷிஃப்ட்டில் மட்டும் ஏதான ஒரு டிஏ கஷ்டமாக கேட்டிருப்பாங்க. எல்லா ஷிஃப்ட்லையும் கிடையாது. மேக்ஸிமம் ஈஸியாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. எங்கேயாச்சும் ஒரு ஷிஃப்ட்டில் அந்த மாதிரி கஷ்டமாக நீங்கள் டிஏ பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஈஸியாக இருக்கக்கூடிய டிஏ பிக் பண்ணி அடிச்சுட்டு அர்த்தமெட்டிக்கு மூவ் ஆன் ஆகிடுங்க.
அல்ல டிஏ 2மே ஈஸியா இருக்குன்னா, டிஏ அட்டெண்ட் பண்ணிட்டு அரித்மெடிக் ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால இதுல நெறைய அட்டெம்ப்ட் குடுக்க முடியும். இங்க லைன், டேபிள் சேர்ந்த மிக்ஸ்டு கிராஃப், இங்க டேபிள் டேட்டா இன்டர்பிரேஷன், இங்க பை சார்ட், இங்க பார் கிராஃப். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் எக்ஸாம்ல இருக்க போகுது. 2 டிஏ, 2 டாபிக்ல ஸ்பீட் டாபிக். இது 4 வச்சே நம்மளுடைய அட்டெம்ப்ட்ட கவர் பண்ணிட்டு, மீதி இருக்கக்கூடிய டைம்ல அரித்மெடிக்கையோ இல்ல சில சமயங்களில் கேஷ்லெட் 3 மார்க்காவும் இருக்கலாம், 5 மார்க்காவும் இருக்கலாம். உங்களுடைய ஸ்ட்ரென்த்துக்கு தகுந்த மாரி, அவங்க என்ன மாதிரி கேட்டிருக்காங்கன்றதுக்கு தகுந்த மாரி, அத சூஸ் பண்ணி அட்டெண்ட் பண்ணணும். எப்பவுமே ஒரு பிஓ எக்ஸாமுக்குனா, நான் வந்து ஒரு 3லிருந்து ஒரு 5 டாபிக் வர போதுன்னு சொல்லுவேன். இதுல ஒரு 6லிருந்து 7 டாபிக் நீங்க அரித்மெடிக் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட்ஸ் அதிகமா குடுக்க வேண்டியிருக்கும். எப்போ அப்டின்னா, கொஸ்டின் பேப்பர் ஈஸி டூ மாடரேட்டா இருக்கும் சில சமயங்கள்ல. ஈஸி டூ மாடரேட்டா இருக்கும்போது, நம்மளுடைய அட்டெம்ப்ட் அதிகமா இருக்கணும். அப்போ அரித்மெடிக் தெரியல அப்படிங்கிறதுனால நம்ம அட்டெண்ட் பண்ணாம வந்தா அவுட் ஆஃப் காம்படிஷன் போயிடுவோம். அதனால குறைஞ்சது ஒரு 6லிருந்து 7 டாபிக்காச்சும் அரித்மெடிக் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. 30 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ற அளவுக்கு கெப்பாசிட்டியோட போங்க. கஷ்டமா கேட்டா 27, 28 ஈஸியா கேட்டா அந்த 30 கம்ப்ளீட் பண்ணிட்டு வரணும். கடைசி இருக்கக்கூடிய அந்த 20, 30 செகண்ட்ல மீதி இருக்கக்கூடிய 4, 5 கொஸ்டின குத்தி விட்டு வரலாம். ஓகேங்களா? இப்படிதான் இந்த கொஸ்டின் கேட்பாங்க. நம்ம ப்ரிப்பேர் பண்றதும் இதுக்கு தகுந்த மாரி தான். இந்த டாபிக்ல இவ்ளோ கேட்பாங்க. இந்த லெவல்ல ப்ரிப்பேர் பண்ணணும். அண்ட் அட்டெம்ப்டும் அதுக்கு தகுந்த மாரி அட்டெண்ட் பண்ணிட்டு வரணும். இதுதான் ஆப்டிட்யூடோட ஸ்ட்ராட்டஜி எஸ்பிரட்ஸ். அது மட்டும் இல்லாம ஆர்ஆர்பி பிஓல நெறைய செக்ஷனல் இருக்கும். அத எடுத்து ட்ரை பண்ணுங்க. ஆர்ஆர்பி பிஓல இருக்கக்கூடிய பிராக்டிஸு இந்த எக்ஸாம்ல நீங்க பாஸ் பண்ண நெறைய சான்ஸஸ இன்கிரீஸ் பண்ணிவிடும். ஏன் அப்டின்னா, கிட்டத்தட்ட 2டைய எக்ஸாம் லெவலும் சேமு. அது மட்டும் இல்லாம, உங்களுக்கு நெறைய பிராக்டிஸ் செட் ஆர்ஆர்பில கிடைக்கும். தனித்தனியா ப்ரிப்பேர் பண்ணணுன்ற அவசியமும் இல்ல. ஸோ, நெறைய ஆர்ஆர்பி செட்ட பிராக்டிஸ் பண்ணுங்க. நீங்க எல்ஐசி ஏஓல இருக்கக்கூடிய மார்க் டெஸ்ட் போட்டா தான் உங்களுடைய ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. நீங்க ஆர்ஆர்பி ஆர்ஆர்பில இருக்கக்கூடிய செக்ஷனல் டெஸ்ட்ட நல்லா பூஸ்ட் பண்ணுங்க. செக்ஷனல் டெஸ்ட்ல நெறைய எழுதுங்க. அப்பப்போ டைம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களுடைய வீக்கர் செக்ஷன் எதுன்னு பாருங்க. ஆப்டிட்யூட் ரீசனிங்ல எதுல அட்டெம்ப்ட் நீங்க இன்னும் ஸ்பீட இம்ப்ரூவ் பண்ணணும்னு பாருங்க. அதுல நெறைய ஆர்ஆர்பி செக்ஷனால டெஸ்ட்டா எடுங்க. கண்டிப்பா உங்களுடைய ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகும். இந்த பிரிலிம்ஸ ஈஸியா கிளியர் பண்ணலாம். ஓகே. ரீசனிங்ல எப்படி சார்? அதே மாரி தான் பிஓல இருக்கக்கூடிய பேட்டர்ன்ல ஆர்ஆர்பி பிஓ பிரிலிம்ஸ் லெவல்ல உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும். லெவல் ஆர்ஆர்பி பிஓ பிரிலிம்ஸ் லெவல், பேட்டர்ன் பிஓ உடைய பேட்டர்ன். 35 கொஸ்டின்ல ஆர்ஆர்பி பிஓ கொஸ்டின வச்சா எப்படி இருக்குமோ, அதே மாதிரியான ஒரு லெவல் தான் இது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இன்இக்வாலிட்டி, சிலாஜிசம், அப்புறம் இது இல்லாம டைரக்ஷன் இதில எங்கேயுமே கேட்கல. டைரக்ஷனும் கேட்பாங்க. நியூ பேட்டர்ன் கோடிங், டிகோடிங் கிடையாது. ஓல்ட் பேட்டர்னான சைனீஸ் கோடிங், டிகோடிங். சைனீஸ் கோடிங், டிகோடிங், சிலாஜிசம், இன்இக்வாலிட்டி, டைரக்ஷன் கேட்டிருக்காங்க பாருங்க சொன்னேன்ல. டைரக்ஷன் இத தாண்டி என்னென்ன வரும்னா, கோடிங், டிகோடிங் வரும். கோடிங், டிகோடிங் வரும். அதுவும் ஓல்டு பேட்டர்னான சைனீஸ் பேட்டர்ன் தான். இதெல்லாம் நமக்கு ஸ்கோரிங் பார்ட்டா இருக்கும். ஓகேங்களா? அதெல்லாம் ஃபர்ஸ்ட்டு நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு கால வாரி விடக்கூடிய டாபிக்ஸ் எது எதுன்னா, பிளட் ரிலேஷன், ஆர்டரிங் ஆர் ரேங்கிங் பசில் சொல்லுவாங்க. அந்த ஒரு பசிலும், பிளட் ரிலேஷனும் நமக்கு ஸ்ட்ரக் ஆக வாய்ப்பு இருக்கிறதுனால, ஸ்பெஷல் கேர் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. நம்ம அபித் சார்ல டெஸ்ட் பேட்ச்ல நம்ம கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம் இல்லையா? அதெல்லாம் தெளிவா நான் உங்களுக்கு பிளட் ரிலேஷனையும், ஆர்டரிங் பர்சனையும் டீச் பண்ணியிருக்கேன். போயிட்டு பாருங்க. ஓகேங்களா? பிளட் ரிலேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இன்னும் ஆர்டரிங் பர்ஸ்ல நம்ம இனிமேல் தான் ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் இருக்கும். ஸ்பீட் டாபிக், ஸ்பீட் பூஸ்டர் மாதிரி இருக்கக்கூடிய டாபிக்ஸ் தான் இந்த சிலாஜிசம், இன்இக்வாலிட்டி, டைரக்ஷன், நியூ பேட்டர்ன், கோடிங், டிகோடிங், பிளட் ரிலேஷன் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் அட்டெண்ட் பண்றோம். அதுக்கப்புறம் தான் பசில்ஸ் வரும். பசில்ஸ்னா கஷ்டமா இருக்குமா சார்? டபுள் வேரியபிள், ட்ரிபிள் வேரியபிள் அப்படி போகுமா? அப்படியெல்லாம் கிடையாது. மந்த் டேட் பேஸ்டு பசில், பாக்ஸ் பேஸ்டு பசில், லீனியர் சீட்டிங், டெசிக்னேஷன் எப்பவுமே வரக்கூடிய அதே பசில்ஸ் தான் வரும். அப்ரோச் பண்ற மாரி தான் வரும். டபுள் வேரியபிள் வந்தாலும் கம்மியான மெம்பர்ஸ் கேட்டிருப்பாங்க. சிங்கிள் வேரியபிள் வந்தாலும் அப்ரோச் பண்ற மாதிரி இருக்கும். நம்பர் பெர்சன்ஸ் அதிகமா இருந்தாலும் அப்ரோச் பண்ற மாதிரி இருக்கும். பாக்ஸ் பசில்ல ஒரு 10 பேர் கேட்குறாங்கன்னா, அப்ரோச் பண்ற மாரி தான் இருக்கும். கஷ்டமா இருக்காது. ஓகேங்களா? லீனியர் சீட்டிங் அரேஞ்ச்மென்ட்ல இப்ப ஸ்ட்ரெய்ட்ல சீட்டிங் லீனியர் சீட்டிங்ல இருக்குன்னு வச்சுக்கங்களேன். ஒரு 9 பேர் குடுத்துருக்காங்க அப்படின்னா,
அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை 8 பேர் கொடுத்துருக்காங்கன்னா நார்த் சவுத் பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ இப்படி தான் இது இருக்கும். அப்ரோச் பண்ணுற மாதிரி தான் கண்டிப்பாக இருக்கும். இந்த லெவல் நீங்கள் நல்லா அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகணும். கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருக்குது, நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாமல் போனால் பாஸ் பண்ணிடலாம், சும்மா போய் எழுதலாம் பாஸ் பண்ணிடலாம், அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அந்த எக்ஸாம் ஃப்ளோ இருக்கணும். எக்ஸாம் ஃப்ளோ வேணும்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா? மற்றபடி இந்த ஐபிபிஎஸ் கிளர்க்கு, ஐபிபிஎஸ் பிஓ இதெல்லாம் சீனியர் ஆஸ்பிரண்ட்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ப்ராக்டிஸ் பண்ணாமல் போய் எழுதுவாங்க. பட் இந்த எக்ஸாமுக்கு அப்படி எடுத்துகிட்டு போகக்கூடாது. ப்ராக்டிஸ், எக்ஸாம் ஃப்ளோ, ஸ்பீடு, அக்யூரசி எல்லாமே நல்லா இருக்கணும். கொஸ்டின் பேப்பர் என்னமோ ஈஸியாக தான் இருக்கணும். ஆனால் வேக்கன்சிஸ் ஓரளவுக்கு சுமாராக தானே இருக்குது. நம்ம அந்த எக்ஸாம் ஃப்ளோ, ஸ்பீடு, அக்யூரசி அதிகமாக வச்சுருந்தா மட்டும்தான் நம்மளால் டஃப் கொடுத்து அதிகமான அட்டம்ப்டை கொடுக்க முடியும். நார்த் இந்தியன்ஸ் இதில் நிறைய டார்கெட் பண்ணுவாங்க இந்த ஜாபை, பேன் இண்டியா ஜாப்ன்றதால. ஆல்ரெடி பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு எல்ஐசி ஏஓ அப்படிங்கிறது ஒரு ட்ரீம் ஜாபு. அதனால் கண்டிப்பாக அவங்களுக்கு டஃப் கொடுக்கணும்னா நீங்கள் இதை கேர்லெஸ்ஸாக ஈஸியான எக்ஸாம்னு நினச்சிட்டு ப்ராக்டிஸ் பண்ணாமல் போகக்கூடாது. எக்ஸாம் ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் அட்டெம்ப்ட் அதிகமாக கொடுக்க வேண்டியிருக்கும். அப்போ உங்களுடைய ஸ்பீட் அதிகமாக இருக்கணும். புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் கடைசியாக இந்த பேர் டெஸ்ட்டு, மீனிங்ஃபுல் வேர்டு, பேர் டெஸ்ட்டு, மீனிங்ஃபுல் வேர்டு இந்த மாதிரி ஆட் பென் அவுட் இதெல்லாம் லாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய 3 நிமிஷத்துலேயோ 2 நிமிஷத்துலேயோ நம்மளால் ஒரு பசில் சால்வ் பண்ணுறது கஷ்டம் அந்த டைமில் எடுத்தா. அப்போ இந்த மாதிரி சிங்கிள் மார்க் கொஸ்டின்ஸ் எடுத்துகிட்டு நம்ம சால்வ் பண்ணும்போது பதற்றம் இருக்காது, ப்ரெஷர் இருக்காது. நீங்கள் 3 நிமிஷத்தில் இந்த மீனிங்ஃபுல் பேர் டெஸ்ட் எடுத்து போடுறீங்க அப்படின்னா ஒரு பதற்றம் வருமா? வராது. ஏன்னா இதுக்கு தேவை 1 நிமிஷம் இல்லைனா 40 செகண்ட் தான். அப்போ கேஷுவலாக போடுவீங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த மாதிரி டைமில் போடுங்க. இதே அந்த 2 நிமிஷத்தில் ஒரு பசில் போட்டால் நீங்கள் கேஷுவலாக போட முடியுமா? எவ்வளோ ப்ரெஷர் ஆகும். அவ்வளோதாங்க. ஒன்றும் கிடையாது. ஃபஸ்ட்டு ஸ்பீட் டாபிக் ஸ்லாஷ் ஈக்குவல் டு கோட் டைரக்ஷன், அதாவது டைரக்ஷன், கோடிங், டிகோடிங் இதெல்லாம் போடுங்க. அப்புறமா இந்த இன்புட் அவுட்புட் இதில் வராது. பயப்படாதீங்க. பசில் சீட்டிங் இதெல்லாம் போடுங்க. கடைசியாக மீனிங்ஃபுல் வேர்டு போடுங்க. முடிஞ்ச வரை பசில் சீட்டிங் எவ்வளோ அட்டெண்ட் கொடுக்க முடியுமோ அவ்வளோ அட்டெண்ட் கொடுத்துருங்க. லாஸ்ட் 2 to 3 மினிட்ஸ் இந்த மாதிரி சிங்கிள் மார்க்கு. லாஸ்ட் 30 செகண்டில் தெரியாத அட்டெண்ட் பண்ணாத கொஷன்லாம் சும்மா மார்க் ஏதோ ஒரு ஆப்ஷனை மார்க் பண்ணுங்கள். நெகட்டிவ் மார்க் எல்லாத்துக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஃப்ளோர் வித் ஃப்ளாட் பசில் மட்டும்தான் கொஞ்சம் ரீசனிங்கில் ஃப்ளோர் வித் ஃப்ளாட் பசிலில் ஃப்ளோர் வித் ஃப்ளாட்டும் கேட்டகரி பசில்னு ஒன்று இருக்குது ஆஸ்பிரண்ட்ஸ். இந்த 3 கம்பெனி 9 பேர்னு சில நேரங்களில் அதெல்லாம் கொஞ்சம் சம்பவம் பண்ணி விட்ருவோம். அதை லீஸ்ட் ப்ரையாரிட்டியாக வச்சுக்கோங்க. எந்த பசில் லீஸ்ட் ப்ரையாரிட்டி வச்சுக்கணும், எந்த பசில் நீங்கள் டாப் ப்ரையாரிட்டி வச்சுக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் நிறைய செக்ஷனல் டெஸ்ட் எடுக்க சொன்னோம் இல்லைங்களா? அந்த செக்ஷனல் டெஸ்ட் எடுக்கும்போது உங்களுக்கு நீங்களே கற்றுப்பீங்க. இங்கிலீஷ் நமக்கு 10 மார்க் எடுத்தால் போதும்னு சொல்லியிருக்காங்களா? இதுல பாருங்கள், இந்த பேரா ஜம்பிள் கரெக்டாக அட்டன் பண்ணிட்டீங்கன்னா இங்கே 5 மார்க் வந்துடும். இல்லை அப்படின்னா ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஸ்டாண்டர்ட் அட்டன் பண்ணால் 2 மார்க் வந்துடும். அது இல்லாமல் கிளாஸ் டெஸ்ட்டு இதில் ஒரு 3 மார்க்கு, 6ல் 3 to 4 மார்க் ஈஸியாக வந்துடும். 4 மார்க் தாராளமாக வந்துடும். ஓகேங்களா? வேர்ட் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னா சென்டென்ஸ் பிரேஸ் ரீப்ளேஸ்மெண்ட் தான் வேர்ட் ரீப்ளேஸ்மெண்ட் போட்டிருக்காங்க. அப்படி இல்லைன்னா வேர்டு ஸ்வாப்னு கேட்பாங்க. அப்புறம் மேட்ச் த காலம் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. இதெல்லாம் கேட்பாங்க. அதுலேருந்து ஒரு 3 to 4 மார்க் ஈஸியாக எடுத்துடலாம். அப்போ அங்கங்கே பெருக்கி போட்டு 3 to ஒரு 7-8 மார்க் வந்துருச்சு. ஆர்சி நமக்கு நல்லாவே தெரியும். அதில் இந்த மாதிரி சினானிம்ஸ், ஆன்டானிம்ஸ்னு 2-3 கொஸ்டின் கேட்பாங்க. அப்புறம் டைரெக்டாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுலேயே பில்லர்ஸ் வச்சு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி டைப்லேயே நமக்கு 5 கொஸ்டின்ஸ் கவர் ஆகிடும். டைரக்ட் கொஸ்டின், சினானிம்ஸ், ஆன்டானிம்ஸ் இதிலேயே நமக்கு 5 கொஸ்டின் கவர் ஆயிரும். 5மே அக்யூரேட்டாக அடிக்க முடியும். மினிமம் நீங்கள் 4 வச்சுக்கோங்களேன். மீதி இந்த பேரா ஜம்பிள், கிளாஸ் டெஸ்ட், வேர்ட் ரீப்ளேஸ்மெண்ட், இந்த மிஸ்பெல்ட் வேர்டு, சிங்கிள் ஃபில்லரு, சென்டென்ஸ் கரெக்ஷன் உங்களுக்கு என்ன டாப்பிக்கெல்லாம் தெரியுதோ அதுலேருந்து மீதி 5 மார்க் எடுக்க மாட்டிங்களா, 6 மார்க் எடுக்க மாட்டிங்களா, 10 மார்க் எடுத்தால் நமக்கு செக்ஷன் கிளியர் ஆகும். ஓகேங்களா? நான் தெளிவாக சொல்ல பாருங்க. வேர்டு ஸ்வாப், மேட்ச் த காலம், சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் நல்லா படிச்சுட்டு போங்க. ஒருவேளை இது உங்கள் பேப்பரில் இருந்துச்சுன்னா நீங்கள் 100% அக்யூரேஸோட அதை அட்டன் பண்ண முடியும். யாரெல்லாம் ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணாங்களோ அது. இது ஃபஸ்ட்டு இருக்குது வேர்ட் ஸ்வாப், மேட்ச் த காலம், சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட். நீங்கள் மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பாக்கெட்டில் அந்த எத்தனை கொஸ்டின் கேட்டாலும் அந்த மார்க் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கலாம். அப்புறம் ஃபில்லர்ஸும் கிளாஸ் டெஸ்ட்டும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எப்போயுமே மினிமம் 5 மேக்ஸிமம் 10 மார்க் இதுலேருந்து வரும். ஃபில்லர்ஸும் கிளாஸ் டெஸ்ட்டும் ஒரே அப்ரோச் தான். ஸோ அது நல்ல ஓரளவுக்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா கிடச்சிச்சின்னா அதில் ஒரு 4லேருந்து ஒரு 6 மார்க் உங்களுக்கு ஷியூராக கிடச்சிரும். அப்புறம் தான் இந்த ஆர்சியில் தெரியும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அப்ரோச்சு. ஒரு சில பேர் ரீடிங் ஓரியன்டாக இருப்பாங்க. ஒரு சில பேர் கொஸ்டின் செலக்ட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி அதை மட்டும் அட்டன் பண்ணுவாங்க. நீங்கள் எப்படி அட்டன் பண்ணுறீங்களோ அப்படி அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு மார்க் கிடைக்கும். இதை தாண்டி
உங்களுக்கு எரர் ஸ்பாட்டிங் கிராமரில் ஒரு 5 டூ ஒரு 5 டூ 10 கொஷின்ஸ் சில நேரங்களில் 10 கொஷின்ஸ் கேட்பாங்க. இங்கே பாருங்கள், இது வேர்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டு கலந்தது, வெக்காபுலரி ப்ளஸ் கிராமர் கலந்தது. எரர் டிடெக்ஷன் ஒரு 5 கொஷின் கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், சென்டென்ஸ் கரெக்ஷன் கேட்டிருக்காங்க. சென்டென்ஸ் கரெக்ஷன் தான் இங்கே வேர்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. சில சமயங்களில் அது வேர்டு ஸ்வாப்பாக இருக்கும். வேர்டு ஸ்வாப் பண்ணுறதுக்கு கிராமர் தேவையில்லை. ஆனால் நீங்கள் சென்டென்ஸ் கரெக்ஷன், பிரேஸ் ரீப்ளேஸ்மெண்ட், எரர் டிடெக்ஷன் இதுக்கெல்லாம் உங்களுக்கு கிராமர் தேவைப்படும். ஓகேங்களா? அதே நீங்கள் கிராமர் தெரியலனா கூட இந்த எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். ஆனால் லைட்டாக ஒரு பேசிக் இங்கிலீஷ் நாலேஜ், அப்ஜெக்டிவ் அந்த மாதிரி பேசிக் நாலேஜு, அப்புறம் இந்த இடத்துல இது வரும் அப்படிங்கிற ஒரு புரிதல் அதெல்லாம் இருக்கணும். அது கூட இல்லாமல் கிராமரும் இல்லாமல் நான் எக்ஸாம் கிளியர் பண்ணுவேன்னா கிடையாது. ரீடிங் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரீடிங் ஃப்ளோ கண்டிப்பாக இருக்கணும். இந்த எக்ஸாம் அனாலிசிஸ்க்கு பதிலாக நான் வந்து அனலைசிஸ் எக்ஸாம் அப்படின்னு போட்டிருந்தேன்னா அது ஒரு கோர்வையாக இருக்கா? இல்லை. நம்ம அப்பப்போ ரீட் பண்ணி எக்ஸாம் அனாலிசிஸ் அப்படின்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம். அப்போ அது மாறி இருக்கும்போது எக்ஸாம் அனாலிசிஸ் வந்தால் தான் கரெக்டு அப்படின்னு நமக்கு உள்ளுணர்வு வருதில்ல, அந்த இன்ட்யூஷன் இருந்தாலே இங்கிலீஷில் நிறைய மார்க் எடுக்கலாம். அந்த இன்ட்யூஷன் ப்ளஸ் நம்ம எக்ஸ்ட்ரா செக்ஷனல் டெஸ்ட் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணணும், படிக்கணும். இந்த டாபிக் எப்படியெல்லாம் அப்ரோச் பண்ணுன்றதை படிக்கணும். நம்ம அபித் சார் கூட கிளாஸ் நம்ம டெஸ்ட் பேட்சில் எடுத்துகிட்ருக்காரு. யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய லிங்க்கை நான் கமெண்ட் செக்ஷனில் வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த எக்ஸாமுக்கான ஸ்ட்ராட்டஜி. பெருசாக ஒன்றும் ரொம்ப கஷ்டமான எக்ஸாம்லாம் கிடையாது. அட்டெம்ப்ட் மட்டும் கொஞ்சம் அதிகமாக கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. ஈஸியாக இருக்கும் எக்ஸாமு. இதில் ஸ்பீடாக போகிற டாப்பிக்கு டிஏஏ, அர்த்தமெட்டிக்கில் ஒரு 7 டாபிக். ரீசனிங்கில் சிலாஜிசம், இன்இக்வாலிட்டி, வேர்ட் ஸ்வாப்பு, டைரக்ஷனு, அதில் ஸ்பீடாக போடக்கூடிய டாபிக்ஸை போட்டு பசிலில் போட்டு கடைசியாக மீனிங்ஃபுல் வேர்டு, ஆட் மேன் அவுட்லாம் போடுறோம். இங்கிலீஷில் வேர்ட் ஸ்வாப், மேக்ஸ்தகாலம், சென்டென்ஸ் கரெக்ஷன் இதெல்லாம் அட்டன் பண்ணிவிட்டு கடைசியாக அதுக்கடுத்து ஃபில்லர் கிளாஸ் அட்டன் பண்ணுறோம். அப்புறம் ஆர்சி அட்டன் பண்ணுறோம். கடைசியாக கிராமர் பாட்டை வச்சு அட்டன் பண்ணுறோம். கிராமர் வரவங்க கிராமர் முன்னாடியே அட்டன் பண்ணுவாங்க. இப்படி பண்ணுறதுனால இதில் நம்ம நிறைய மார்க் எடுக்க முடியும். இங்கிலீஷை பொறுத்தவரை 10 மார்க் எடுத்தால் போதும். நெகட்டிவ் மார்க் எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம தாராளமாக பயம் இல்லாமல் டக்குன்னு அட்டன் பண்ணிகிட்டே போகலாம். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். மெயின்ஸுக்கான ஸ்ட்ராட்டஜி நான் அப்புறமா கொடுக்குறேன். முதல்ல இதை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறது கொஞ்சம் காம்படிஷனான எக்ஸாம் இது. முடியாதுன்னு இல்லை. யாரெல்லாம் எக்ஸாமுக்கு ரெகுலராக கன்சிஸ்டண்ட்டாக ஸ்பீடாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவங்களால மட்டும்தான் எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். கன்சிஸ்டண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட்.